இன்னும் கொஞ்ச நாளைக்கு வந்து கண்டிப்பாக தங்கமயில் வேறு வழி இல்லாமல் அவங்க அம்மா வீட்டிலே தான் இருக்கணும் போல் தெளிவாக அது மட்டும் நமக்கு தெரியுது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கதையை விட்டுட்டு அடுத்தடுத்த ட்ராக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியும் வந்து அந்த தங்கமயில திருப்பி வீட்டுக்கு கூட்டு வரதுக்குலாம் ஒரு பெரிய ப்ரோமோவே போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி அரசிக்கு ஒரு பிரச்சனை வர மாதிரி ஒரு விஷயத்தை நடத்தி இருக்கிறாங்க மீனா. ஆனால் வந்து அது நல்ல ஒரு விஷயம் தான் கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா வந்து இப்போ ஏதோ ஒரு பெருசாக கலெக்ஷன் வட்டிக்கெலாம் விட்றாங்கல்ல, அது கலெக்ஷனாக ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து 35 லட்ச ரூபாயை வச்சுட்டு இதுக்கப்புறம் இதை வந்து அங்கே யூஸ் பண்ணிக்கலாம், இங்கே யூஸ் பண்ணிக்கலாம்னு ஏதோ வந்து சக்திவேல், முத்துவேல், குமரவேல் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, அப்போ அங்கே வந்து சுகன்யா பணத்தை பார்த்தோன்னே வாயை பிளந்துட்டாங்க. இம்புட்டு பணமா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி, இவ்வளோ பணம் இருக்கே அப்படின்லாம் வந்து பார்த்து பேசிக்கிட்டு இருக்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பேராசை விடலை அவங்களுக்கு. சே, இவங்க 2 பேரும் இவ்வளோ பணம் வச்சுருக்காங்க, நம்ம கணவர்கிட்ட மட்டும் இல்லையன்ட்டு பழனிவேல்கிட்ட போயிட்டு அங்கே கட்டுக்கட்டாக பணம் வச்சுருக்காங்க தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. பழனிவேல் இதுக்கெல்லாம் கடுப்போடு இருக்காரு. அவனுங்க பணம் வச்சுதான் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக மீனா என்ன பண்ணுறாங்க, இன்கம் டேக்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்படி வந்து இவ்வளோ பணம் வச்சுருக்காங்க இங்கே அப்படின்னோடனே குடு அப்படின்னு ஒரு 10 நிமிஷத்தில் இன்கம் டேக்ஸில் உடனே ஓடி வந்துட்டாங்க. உடனே ஓடி வந்து நேராக அந்த வீட்டுக்கு வந்து இந்த வீட்டில் வந்து செக் பண்ணால் இது வந்து இல்லை நாங்கள் எதோ வாங்குறதுக்காக வச்சுருந்தது, அப்படி மில்லு வாங்க வச்சுருந்தோம், வீடு வாங்க வச்சுருக்கோம்ல அவங்க கதை விட அதெல்லாம் ஒரு கதையும் நம்ப மாட்டேன்னு வீடு ஃபுல்லாக தேடி டப்பாவாக பணத்தை ஃபுல்லாக எடுத்து இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து கரெக்டாக எப்படி வரவு வந்துச்சுங்கிறத கணக்கு கொடுத்து எடுத்துங்க அப்படின்னு கிளம்பிடுறாங்க. ஐயோ அப்படின்னு இவங்க முடிச்சுட்டு இருக்க டக்குன்னு. ஆனால் இப்போ தான் வந்து அரசியை பார்த்து அந்த அரசி தரித்திரம் பிடிச்ச குடும்பத்துலேருந்து வந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனையும், அவள் வந்த நேரம் தான் இப்படிலாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேலுனே சக்திவேல் பேசுகிறாரு. அது கண்டிப்பாக உள்ளார எல்லாரும் வந்து மருமகளை ஏன்டா அப்படி திட்டுறங்கிற மாதிரிலாம் பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட இப்போ அரசிக்கு ஒரு குழப்பம். ஆனாலும் வந்து இவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஷாக்கான ஒரு விஷயம் நடக்க போகுது. இதுவும் மீனா தான் பண்ணாங்கன்னு தெரிஞ்சால் ஏற்கனவே மீனா மேலே சமகாண்டில் இருக்கவங்க மீனாவை பழிவாங்க ட்ரை பண்ணுவாங்க. இதுக்கு நடுவில் தங்கமயில இவர் மிஸ் பண்ண போகிறாரா சரவணை, இல்லை தங்கமயிலோட அம்மா ஏதாச்சும் புது பிளான் பண்ணி வந்து சேர்த்து விட போகிறாங்களா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கணும். ஓவராலாக எப்படி போகுது சீரியல் நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.